சீக்கிரம் வா. வரேன். இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும்தான் நடக்கல. அசோக் ஃபைல கேட்கறதும் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு இவ ஓடுறதும் இதுங்க அலும்பு தாங்க முடியல. ஐயோ, இன்னும் அதுக்குள்ள வந்துட்டா. சத்யாக்கா பசியோட இருப்பாங்க. சீக்கிரம் போய் இந்த பாலை கொடுக்கணும். போடி போ. இந்த பாலை சத்யாவுக்கு கொடுத்து உன் கையாலே அவளை மேல அனுப்பி வை. வீணா, நீ நிஜமாவே தான் சொல்றியா? ஐயோ ஆமா மாமா, இப்பதான் பால்ல விஷத்தை கலந்த. துர்காவும் பால் எடுத்துட்டு போயிட்டா. இந்நேரம் அந்த பாலை சத்யா குடிச்சிருப்பா. எதுவும் பிரச்சனை வராதுல்ல? பிரச்சனை வரும். என்ன சொல்ற? சத்யா சாக போறா. அவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னது யாருன்னு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அப்படி வந்தா மாட்ட போறது யாரு? துர்கா தானே. ஒருத்தி மேல போயிடுவா, இன்னொருத்தி உள்ள போயிடுவா. அதனால பிரச்சனை துர்காவுக்கு தான். சூப்பர் டி, இப்பதான் கனகச்சிதமா ஒரு காரியத்தை செஞ்சிருக்க. ஏங்க, சத்யா ரூமுக்கு போய் சத்யா ரத்தம் கக்கி சாகிறத நாங்க பாத்துட்டு வந்துடுறோங்க. போங்க போங்க போங்க. காவேரி, வீணா வாங்க. வாங்க.
அக்கா மாத்திரை முழுங்க கஷ்டமா இருக்கா? சீக்கிரம் குணமாயிரலாம்க்கா. எப்படியாவது கஷ்டப்பட்டு முழுங்குங்க. ஆ. என்ன துர்கா, சத்யா எப்படி இருக்கா? சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இப்பதான் பால் கலந்து கொடுத்தேன், குடிச்சாங்க. மாத்திரையும் கொடுத்துட்டேன், முழுங்கிட்டாங்க. ஓகே. அத்தை, அக்காவை பாத்துக்கோங்க. நான் போய் கிளாஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன். ஐயோ, அதுக்கு என்னம்மா? சத்யாவை பார்க்க தானே நாங்க வந்திருக்கோம். நீ போமா. சரிங்க அத்தை. ஏ வீணா, கதவை சாத்து. ம். ஐயோ துர்கா, துர்கா, என்ன தனியா விட்டுட்டு போகாத. இந்த 3 பிசாசுங்களும் சேர்ந்து என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னால சொல்ல முடியலையே. பாவம். ஆனா நீ என்ன நினைக்கிறன்னு எங்களுக்கு புரியுது. பாவம், அது அந்த துர்காவுக்கு புரியலையே. ஏய், இப்ப நாங்க நினைச்சோம்னா ரொம்ப சுலபமா உன்னை மேல அனுப்ப முடியும். ஆனா அதுக்கு அவசியமே இல்லை. ஐயோ, பயப்படாத சத்யா. நாங்க உன்னை ஒன்னும் பண்ண போறதில்ல. ஏன்னா நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் உன் தங்கச்சி துர்காவே பண்ணிட்டா. நீ மேல மட்டும்தான் போகணும், அவ்வளவுதான். ஏ காவேரி, என்னடி இது? இப்படி சொன்னா அவளுக்கு எப்படி புரியும்? நல்லா விளக்கமா சொல்லு. ஆமால, அப்படியா? சொல்லிட்டா போச்சு. ஏய், இப்ப நீ குடிச்சிய பால், அதுல வீணா விஷத்தை கலந்துட்டா. அது தெரியாம ஒத்தொங்கச்சி, அதான் துர்கா, அந்த பாலை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அப்படியே பரலோகத்துக்கு போற. கோவிந்தா கோவிந்தா. ஒன்னு கரண்ட் ஷாக் வச்சு கொல்ல பார்த்தோம், அதுல தப்பிச்சிட்ட. கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தோம், அதுலயும் தப்பிச்சிட்ட. சரி, நாங்களே உன்னை அடிச்சு கொல்லலான்னு பார்த்தோம், அதுலயும் தப்பிச்சிட்ட. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல 6 monkeysன்னு ஒரு கூலிப்படைய வச்சு கொல்ல பார்த்தோம், அதுலயே அவ தப்பிச்சிட்டா. இப்படி தப்பிச்சு 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 கடைசியில உன் உயிர் தங்கச்சி கையாலேயே உன் உயிர் போக போகுது. பாத்தியா என்ன ஒரு குடுப்பனை உனக்கு? இனிமே நீ நிம்மதியா சாவலாம். இப்ப நீங்க என்ன கொன்னுடலாம், ஆனா உண்மை ஒரு நாள் சாகாது. கண்டிப்பா அது உங்களை பழி தேக்கும். அத்தை, நான் கலந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனி இவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. நம்ம கண்ணு முன்னாடியே சாக போறா. சாவுடி. ஹே பாருடி,
கண்ணெல்லாம் சொருகிட்டே போகுது. ஆமாக்கா. வா துர்கா. சத்யாக்கா தூங்கிட்டாங்களா? ஆமாமா, இப்பதான் தூங்குனா. தூக்கமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரந்தரமா தூங்க போறா. துர்கா, அக்காவை பாரு. அவங்களுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஏன் கண்ணெல்லாம் சொருவுது? அக்காவுக்கு குடிக்க பால் தான் கொடுத்தியா நீ? அப்புறம் ஏன் இப்படி பண்றாங்க? வீணாக்கா, பயப்படாதீங்க. தூக்கம் வராம தவிக்கிறாங்கன்னு தான் டாக்டர் தூக்க மாத்திரையும் கொடுத்திருக்காரு. அத கொடுத்ததாலதான் அக்காவுக்கு தூக்கம் வந்து கண்ணு சொக்குதுன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவங்க தூங்கட்டும், நாம அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். வாங்க போலாம். ஏய், அங்க பாரு. சத்யா ஏதோ மூச்சு விட சிரமப்படுற மாதிரி இருக்கு. என்னது? ஜனா மாமா, அர்ஜுன் மாமா இரும்புற சத்தம் இது வரைக்கும் கேக்குது. என்னாச்சு அவங்களுக்கு? வாங்க போய் பாப்போம். என்ன இவர் ரத்த வாந்தி எடுப்பான்னு பார்த்தா இதுங்க ரெண்டும் எடுத்துட்டு இருக்குங்க. அத்தை, உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? ஐயோ, ஓவர போயிட்டாலே. எனக்கு இருங்க வரேன். வயிறு என்னமோ பண்ணுது. என்னடி? ஏய், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ மாமா, ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இப்படி இரும்புறீங்க? ஐயோ மாமா, என்னாச்சு? ஐயோ ஐயோ மாமா, அர்ஜுன் மாமா, என்னது? என்ன நடக்குது? ஐயோ, ஏன் இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன குடல வெளியில வர மாதிரி இரும்பிட்டு இருக்கீங்க? டேய் டேய் டேய், ஏய், ஐயோ அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இரும்பிட்டு இருக்கீங்க? அகிலா, என்ன உங்களுக்கு என்னாச்சு? ஏய், ஐயோ, நீ கொடுத்த ஸ்வீட் தாண்டி ஏதோ பண்ணுது. ஸ்வீட்டா? ஆமாங்க, இவ கொடுத்த அந்த கன்றாவி ஸ்வீட்டால தான் இப்படி ஆயிடுச்சு. அதுல பாய்சன் ஏதாவது கலந்துருக்குமோ என்னமோ. எல்லாம் இவளால தாங்க. நான் என்ன பண்ணேன்? அங்க இருந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இது ஒரு குத்தமா? அத்தை, ஸ்வீட் குடுக்கறாளா? ஸ்வீட் தொலைச்சிருவேன். ஸ்வீட் குடுக்கற மூஞ்ச பாரு. ஐயோ, என்னால முடியலையே. ஏய், இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பியா? போன் பண்ணி டாக்டர் வர சொல்லுடி. இதோ. அட வீணாக்கா, இருங்க இருங்க. எதுக்கு டாக்டர் எல்லாம் வர வச்சுக்கிட்டு? கை வைத்தியமே போதும். நானே மருந்து கொடுக்கறேன். அது சரி, ஸ்வீட்டை சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே, எங்க இருந்து அதை எடுத்து சாப்பிட்டீங்க? ஃப்ரிட்ஜுக்கு வெளியில இருந்துச்சே, அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டீங்களா? ஐயோ, அந்த ஸ்வீட்டுக்கு என்ன? அது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு நடந்துச்சுல்ல, அப்ப வாங்கின ஸ்வீட்டு.
வாங்கின ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜ்ல வைக்க போனேன். அப்போ இந்த பழைய ஸ்வீட்டை பார்த்தேன். ஐயோ, இதை இன்னும் வெளியே தூக்கி போடலேன்னு வெளியில எடுத்து வச்சேன். நான் ஒரு வேலையா இருந்தேன். இந்த பழைய ஸ்வீட்டை எடுக்க மறந்துட்டேன். அத போய் சாப்பிட்டுட்டீங்க. அத பார்த்தாலே தெரியுமே அது பழைய ஸ்வீட்டுன்னு. வீணாக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. எனக்கும் சின்னையாவுக்கும் வாங்கின நல்ல ஸ்வீட்டே நான் கொடுத்துருப்பேன். பாருங்க எல்லாரும் எப்படி இரும்புறாங்கன்னு. அடியே, வைத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி கதையா அளந்து விட்டுட்டு இருக்கே. சீக்கிரம் போடு. ஐயோ, வீணாக்கா, நான் வர வரைக்கும் இவங்க எல்லாரையும் பாத்துக்கோங்க. இருங்க இருங்க. ஏய், என்னடி பொண்ண பாத்துக்க சொல்லிட்டு போறா? அவ வரதுக்குள்ள எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ? ஐயோ அத்தை, அவ என்ன உங்ககிட்ட கோத்து விட்டுட்டு போறா. எல்லாம் ஒன்னால வந்து வெனடி. நல்ல வேளை சக்கரை இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை நான் சாப்பிடலடா. நான் சாப்பிட்டிருந்தா கண்ட்ரோல் பண்றோம். எனக்கு வருதுடா. முடியல. ஐயோ, முடியலையே. இந்தாங்க மாமா. சிதப்பா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எனக்கு கொடுங்க சிதப்பா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்னங்க இருக்கா? கொடுங்க. அப்பா, என்னங்கடா, சரியாயிடுச்சா? இப்ப பரவாயில்ல. நல்ல மருந்து தான். நல்ல வேலை துர்கா. பரவாயில்லையே. அப்பாடா, தப்பிச்சோம். என்னங்கடா? ஐயோ, ஐயோ, ஐயோ. என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, என்னாச்சு? டேய், என்னாச்சுடா? டேய், அத்தை, என்னாச்சு? என்னாச்சு? என்னடா பிரச்சனை? டேய், மாமா, டேய், 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 சீ, 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 சீ. டேய், எந்திரா. போ, போ, பாத்ரூம் போ. போ. டேய், போடா, போ. சிதப்பா, முடியலங்க. சிதப்பா. டேய், ஏண்டா? போய் அப்படி. டேய், மெதுவா போடா. ஏய், அத்தை, முடியல. ஏய், ஓகே தானே? சீக்கிரம் வா. டேய், 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 போடா, போ. அண்ணி, வாங்க அண்ணி.
இப்ப பாத்தீங்களா சரியாயிடுச்சு. ஆமா பரவாயில்ல, சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. இனிமே ஒண்ணும் பண்ணாது. ஆமா, இவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்த? அதுவா, சோப்பு கரைசல் தான் கொடுத்தேன். என்னது சோப்பு கரைச்சலா?